ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போன வீடியோவோட கண்டினியூஷன். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பூனேலேருந்து பீரா வில்லேஜுக்கு வந்து ரீச் ஆகிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம தேவ்குண்ட் வாட்டர் ஃபாலுக்கு வந்து ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பீரா வில்லேஜ். இப்போ நம்ம இருக்கிற இடம் இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் 6 to 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி பை வாக்கில் போனோம்னா தேவ்குண்ட் வாட்டர் ஃபாலை ரீச் ஆகலாம். இந்த டோட்டல் ட்ராவல் டைம், ட்ரெக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 hours பக்கம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட போன வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாலண்டியர்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது உள்ளே போகிறவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் 3 o'clock வெளியே ரிட்டர்ன் ஆகிடணும். ஏன்னா இது ஹெவி ரெயின்ஃபால் டைமுங்கிறதுனால 3 மணிக்கு மேலே உள்ளே இருக்கிறது யாருக்குமே அட்வைசபிள் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இது வரைக்கும் யாரும் இந்த தேவ்குண்ட் ட்ரெக்கிங்க்கு வந்ததில்லை. ஸோ யாருக்குமே தெரியாது இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. எல்லாருமே ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் தான் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் டோட்டலாக 13 kilometers ஆஃப் வாக்கிங், 6 to 7 hours ஆஃப் வாக்கிங் வந்து நம்ம பாடிக்கே ஒரு சேலஞ்சு தான். பார்ப்போம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்மளோட ட்ரெக்கில் ஃபஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு ரிவரை க்ராஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை பார்த்த உடனே எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம், ஷூவெல்லாம் ஈரமாயிடும், எல்லோரும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்த எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பல சம்பவங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ரிவரோட 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் இருக்காங்க, ரோப்பை ஹோல்டு பண்ணுறக்கும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கும். இங்கே வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட்டு உள்ளே வாக் பண்ணும்போது வந்து இந்த கல்லெல்லாம் ரொம்பவே ஸ்லிப் ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ப்ளஸ் இதில் வந்து நான் பண்ண ஒரு நல்ல காரியம் என்ன அப்படிங்கிறதுனா, நான் ஒரு ட்ரைபாட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இந்த ஃபோனை ஹோல்டு பண்ணுறதுக்கு. அது மட்டும் நான் கொண்டு வரலைன்னா இந்த ட்ரெக்கில் இருக்கிற எதையுமே நான் ஒழுங்காக ஷூட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே டஃப்பாக இருந்ததுனால ஃபோன் அவ்வளோ சேஃபாக நம்ம கையில் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அட்வென்ச்சராக இருக்கும்னு சொன்னாங்க. பட் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி வெறும் 10 நிமிஷத்தில் ஒரு ரிவரை இந்த மாதிரி கிராஸ் பண்ணுவோன்னு நாங்கள் நினச்ச கூட பார்க்கல. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ சேஃபாக எல்லோரும் கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த ரிவரை கிராஸ் பண்ணி வந்த உடனே பார்த்திங்கன்னா பீரா டேம் தண்ணி பக்கத்துலேயே நடந்து போகிற மாதிரி இடம் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். இப்போ தான் அந்த வாலண்டியர்ஸ் ஏன் 3 மணிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகணும், கொஞ்சம் ஏன் பயமுறுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஏன்னா மழை ரொம்ப ஜாஸ்தியாக வர பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆகி நம்ம நடந்து வர இந்த பகுதி வரைக்கும் டேம் தண்ணியாக வந்துடும். ஸோ ஒன்லி இன்கமிங் தான், ரிட்டன் திரும்ப போகவே முடியாது, இங்கேயே தான் ஸ்டே பண்ணணும். பட் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸில் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி 1/2 hour மேலே ஆக போகுது. பட் இது வரைக்கும் ரெயின் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஓப்பன் கிரவுண்டு மாதிரி பிளேஸ்க்கு வந்திருக்கோம். மரம் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தோம்னா பாகுபலி படத்தில் ஸ்டார்டிங்கில் சீன்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. சொல்லப்போனால் இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்களோன்னு கூட தோணுது. இப்போ இருந்து கொஞ்ச நேரத்துக்கு மேகா வந்து நம்மளோட vlog-ஐ ஹோஸ்ட் பண்ணுவாங்க. So today we are here to trek Devkund. Like it's almost approx of 120 kilometers from Pune. And 7 kilometer trekking. Yeah, 7 kilometer trekking is there. So we are half away. Yeah, we are not even half away.
In between, it's heavy raining here. Yeah. It's becoming quite Like tough for us. beautiful and worth it place to come here. Just you have to pay 100 rupees to start the trek. Yeah, only 100 rupees per person. Oh. Madhu, Prashant, say hi. Hi. You vlog and I'm vlogging. வேறு லெவல் பிளேஸ். Madhu, say something. How you're feeling? बता नहीं सकते, जिनको फीलिंग देखना है वो इधर आके देखिए. कुणाल, तुम्हाला काय वाटतं? We cannot explain the beauty of this place. Only if you come here, you can experience it. Yes. It's a treat for eyes. Yeah. Like so many waterfalls you can see on the way. Waterfall unlimited. Unlimited In waterfalls. Chennai, there is biryani unlimited. Here, waterfall is unlimited. Whenever you all are coming to Pune, just have misal pav and trek Yeah. Yes. to Pachawing pav. Hey, one more. Oh, something nice is there. Something going to come. Yeah. Oh my god. Full of adventure. Oh my god. Okay, you put this, huh? Yeah. Yes, you can give. Yes. Second trekking of the second water trekking in this day. Hey Madhu, my lace removed. My lace removed. என்னடா ட்ரெக் அமைதியாக போயிட்டுருக்குன்னு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு ரிவர் கிராசிங் வந்துருச்சு. இந்த கிராசிங் வந்து பார்த்திங்கன்னா போனதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாகவே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வாலண்டியர்ஸும் இருக்காங்க. தண்ணியோட லெவலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், டேம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இந்த தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக அதில் போய் கலக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் தண்ணியில் வந்து இறங்குற வரைக்கும் தெரியல, ஆனால் இறங்கினதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இந்த தண்ணி இழுத்துச்சு நம்மளை. வாலண்டியர்ஸ்லாம் இல்லைன்னா இது ரொம்பவே அன்சேஃப். ஆக்சுவலாக வாலண்டியர் இல்லைன்னா இங்கே வரவே முடியாது நம்மளால். பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு சைடு ஃபுல்லாகவே வாலண்டியர்ஸ் நிற்கிறாங்க. வாட்டர் லெவல் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால பேக்குள்ளெலாம் கொஞ்சம் தண்ணி போயிடுச்சு. ஒரு மொபைல் கூட ஆக்சுவலாக ரிப்பேர் ஆகிடுச்சு. அது வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் செக் பண்ணணும். டு நாட் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் வாட்டருக்கு வந்து இந்த சின்ன இடம் வந்து ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். பார்க்குறக்கு கிராஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட் இந்த தண்ணி வந்து நம்மளை அவ்வளோ இழுக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். லைட்டாக அள்ளு இல்லைன்னு தான் சொல்லணும். எனிவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ரெண்டாவது ரிவர் கிராசிங்கையும் முடித்தாச்சு. இதிலிருந்து நம்மளோட பயணத்தை மறுபடியும் தொடருவோம். இந்த தண்ணி கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அம்பர்லா வந்து அங்கே வாலண்டியர்ஸ்கிட்டே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக குணால் போயிருந்தார். அதுக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வெயிட் பண்ண இடத்து பக்கத்துலேயே ஒரு டீ கடை, ஒரு தாத்தாவும் பாட்டியும் டீ கடை வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போகலான்னு அப்படியே நின்றுட்டோம். டீக்கேம்மா இஞ்சி டீ இந்த கிளைமேட்டுக்கு மாசாக இருந்தது. லேஸ் சிப்ஸும் டீயும் தான் நம்மளோட லஞ்ச். இப்போது கிட்டத்தட்ட லஞ்ச் டைமே ஆகிடுச்சு. சில பேர் ரிட்டர்ன்லாம் கூட போகிறாங்க. ரொம்ப நேரத்துலேயே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறவங்களாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால லைட்டாக மென்டலி டிஸ்டர்ப் ஆகி ஒரு நாய்கிட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாய் வந்து எங்கள் கூடயே ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தது.
அப்படியே இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுச்சு. இவங்க என்ன நின்று சொன்னாலும் அதை நின்று பொறுமையாக கேட்டுருக்கு. தண்ணியில் தூக்கி போட்டுருவோன்னு சொல்கிறாங்க, அது உடனே கிளம்பிடுச்சு. டோராவின் பயணங்கள் தொடர்கிற மாதிரி நம்மளோட பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. நேற்று வரைக்கும் இந்த இடம் க்ளோஸாக இருந்திருக்கு. டூ மச் ரெயின் தான். இங்கே இருக்கிற இந்த மலைகளில் தான் இந்த நதி உருவாகுது. ஆக்சுவலாக ஒரு 3 வாட்டர் ஃபால் ஒன்றா சேர்ந்து இந்த ரிவர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் தி வாட்டர் ஃபால் தான் தேவ்குண்ட். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் தூரத்தில் அந்த வாட்டர் ஃபால் பார்க்கலாம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் தி வாட்டர் ஃபால். பட் அது தேவ்குண்ட் கிடையாது. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே நெக்ஸ்ட்டு ரிவர் கிராசிங் வந்துச்சு. பட் இதை வந்து நம்ம ஒரு உட்டன் பிரிட்ஜில் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். உருளை கட்டையெல்லாம் நிறைய வச்சு பண்ணியிருக்காங்க. இதுவே பெய்கிற மழையில் ஊறி போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தொங்கு பாலம், அதாவது ஆடிக்கிட்டே இருக்கிற கண்டிஷனில் தான் இந்த பிரிட்ஜே இருக்குது. கீழே காட்டாறு மாதிரி தண்ணி போகுது. பட் நம்ம மேலே இந்த ஷேக்கிங் பிரிட்ஜில் போகிறது வந்து கொஞ்சம் நமக்கு அவ்வளோ பயம் இல்லை. பட்டு கொஞ்சம் அன்சேஃபான இதுதான், இந்த பிரிட்ஜு தான் இது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த லைஃப்பில் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஏன்னா ரெயின் ரொம்ப அன்கண்ட்ரோலாக போயிட்டு கரெக்டாகவே வீடியோ கவர் பண்ணவே முடியல. ரெயின்ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்கே நம்ம நடக்கிற பாதையும் ரொம்ப குறுகலாக இருந்ததுனால போக வர மக்கள் ரெண்டுமே ஒரே இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரெயினோட இன்டென்சிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே இருந்தது போக போக. கிட்டத்தட்ட மேன் வெர்சஸ் வைல்டு டிஸ்கவரி சேனலில் ஏதோ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு கையில் அம்பர்லா, இன்னொரு கையில் ட்ரைபாட் வச்சுட்டு அந்த ஃபோனையும் சேஃபாக ஹேண்டில் பண்ணோம். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த vlog ஷூட் பண்ணிட்டேன்.
ட்ரைபாடு மட்டும் இல்லைன்னா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. मेघा चलो चलो. டைம் ஆக ஆக ரெயின் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோலாக போயிட்டுருக்கு. ரெயின் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியல. என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சவுண்டை விட தண்ணியோட சவுண்டு தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேதார்நாத் ட்ரெக்லாம் போயிருக்கோம். பட் அது இந்தளவுக்கு இவ்வளவு டஃப்பாக இல்லை. ஏன்னா இங்கே ரெயினும் ஒரு பக்கம் நம்மளை ஸ்டாப் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் நான் லைஃப்பில் போனதுலேயே இதுதான் ரொம்ப அட்வென்ச்சரான டஃப்பான ட்ரெக்கிங்னு சொல்லணும். ஆனால் ஒர்த்து, அல்டிமேட்டான ஒரு பிளேஸ் இது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலாக நம்ம வந்து தேவ்குண்ட் வாட்டர் ஃபால் வந்து ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ நூற்றுக்கணக்கான மக்கள் 3 hours கஷ்டப்பட்டு நடந்து வந்தது வந்து இந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறக்கு தான். இந்த ஃபைனல் லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம்தான். வர மக்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் அன்கண்ட்ரோலாக ரெயின் வேறு கொட்டிகிட்ருக்கு. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. அண்டு ஃபைனலி தேவ்குண்ட் வாட்டர் ஃபாலோட வியூ இது தான். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த அருவி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது இந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு தான். இந்த இடத்துக்கும் லார்ட் சிவாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. பட் என்ன அப்படிங்கிறது கிளியராக எனக்கு தெரியல. அதனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. எனிவே இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். சேம் 3 hours ஜேர்னி, 2 hours ஸ்டார்டிங் பாயிண்ட். ரிட்டன் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். நிறையா இன்ஜுரி கூட நடந்தது. பட் எனிவே ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் கரெக்ட் டைமில் ரீச் ஆகிட்டோம். Madhu, how was the trekking? Oh my god. Finally we reached after 7 kilometers. Yeah, it's very adventurous. Oh my god. I cannot even imagine. I didn't think it will be this much. But it was worth it. Oh my god. Cannot explain. Superb. Naha is coming. Then what else? What else you want to share? I can't share because I am not in that condition to share anything. Show me your legs. It's fully shivering actually. Mega, how is trekking? In base finally. Reach. Trend. जीत गया. जीत गए. भारत माता की जय. जय. बोलो जय. भारत माता की जय. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாரும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. வெரி சூன் உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். यांना सांगते घ्यायला. मग तुमच्या दोघांचे आम्ही घेतो.